ஹலோ கைஸ், வெல்கம் டு தாரா ஸ்போர்ட்ஸ். நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனா? அப்போ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கான வீடியோ தான். ஐபிஎல் 2026 போட்டி வந்து மார்ச் 28ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து எல்லா டீமும் ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே அணி வந்து கூடிய சீக்கிரமே வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து கிரவுண்டுக்கு வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி உர்வில் பட்டேல் வந்து ஃபர்ஸ்ட் ஆளாக அந்த அணியோட நிர்வாகத்தில் வந்து இணைஞ்சிட்டாரு. அடுத்ததாக வந்து கார்த்திக் சர்மா அவருமே சென்னை அணியில் இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்காரு. அடுத்து நம்ம அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற லியோ அவர் அப்டேட் கொடுக்கறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு. நெக்ஸ்டா பிரசாந்த் வீர் அவருமே நம்மளோட சிஎஸ்கே அணியில் வந்து இணைஞ்சிட்டாரு. அடுத்ததாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு எடுக்கப்பட்ட சர்ஃப்ராஸ் கான் அவருமே நம்மளோட சிஎஸ்கே அணியில் வந்து இணைஞ்சிட்டாரு. இளம் படையோட முக்கியமான வீரரான ஆயுஷ் மாத்ரே அவருமே வந்துட்டாருங்க நம்ம சென்னை அணிக்கு. அவ்வளோதான், கெட் ரெடி டு ஃபோக்கஸ். அடுத்து யாரு? நம்ம தலை தோனிக்கு தான். அவரும் களத்துக்கு வந்துட்டாரு. அவ்வளோதான், இனிமேல் சென்னை அணியை அடிச்சுக்க எவனாலையுமே முடியாது. அவ்வளோதான், ப்ராக்டிஸை போட்டு அடுத்த 1.5 மாதத்துக்கு ஐபிஎல் வச்சு வாங்க போகிறாங்க. தலை தோனி வந்து கிரவுண்டுக்கு வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. அடுத்து என்னங்க, அவர் எத்தனை மேட்ச் ஆட போகிறாருன்னா தெரில. ஆனால் அவர் ஆட போகிற ஒவ்வொரு மேட்சுமே நமக்கு வந்து திருவிழா தான். அடுத்து கொண்டாட வேண்டியதுதான். நம்ம தானே தலைவன் தலை எம்எஸ் தோனி வந்து களத்துக்கு வந்து வந்துட்டாரு. அவ்வளோதான், இனிமேல் ப்ராக்டிஸில் வந்து தெரிக்க போகுது. இனிமேல் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் ஐபிஎல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.